தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு மிகப்பெரிய மேஜிக் நடந்திருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தயாரா? பொன்னியின் செல்வன்னு பேருந்தாலும் கதையோட ரியல் ஹீரோ அருள்மொழிவர்மன் கிடையாது. அப்புறம் வேற யாரு? கதையில 55 முக்கிய கேரக்டர்ஸ் இருந்தாலும் மொத்த கதையும் ஒரே ஒருத்தரோட பார்வையில தான் நகருது. அவர்தான் நம்ம வாணர்குல இளவரசன் வல்லவரையன் வந்தியத்தேவன். இவர்தாங்க பொன்னியின் செல்வனோட அன்சங் ஹீரோ. நிஜ வரலாற்றுக்கும் கல்கியோட கற்பனைக்கும் வந்தியத்தேவன் கேரக்டர்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு கொஞ்சம் பாப்போமா? வரலாற்றுல தஞ்சை கல்வெட்டுல குந்தவையின் கணவர்னு ஒரே ஒரு வரியில மட்டும்தான் இவரை பத்தி இருக்கு. அவ்வளவுதான். ஆனா பாருங்க, அந்த ஒரு வரியத்தான் கல்கி 5 பிரம்மாண்டமான பாகங்களா தன் எழுத்துக்களால செதுக்கியிருக்காரு. இப்படிப்பட்ட சாதாரண ஒருத்தர் எப்படி தமிழ் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சாரு? யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான விடை ஜோசப் கேம்பிள் அப்படிங்கிறவரோட மோனோமித், அதாவது ஹீரோவின் பயணம்ங்கிற தியரியில தான் ஒளிஞ்சிருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா காவிய ஹீரோக்களும் ஒரே மாதிரியான பயணத்தை தான் கடந்து வராங்கன்னு இந்த தியரி சொல்லுது. இந்த ஹீரோவோட பயணத்தை புறப்பாடு, சோதனைகள், அப்புறம் திரும்புதல்னு 3 சூப்பரான கட்டங்களா பிரிக்கலாம். ஆச்சரியம் என்னன்னா 10ஆம் நூற்றாண்டு சோழர் கதை இந்த 20ஆம் நூற்றாண்டு தியரியோட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. சரி, கட்டமான புறப்பாடு நம்ம வந்தியத்தேவனோட வாழ்க்கையில எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம் வாங்க. வீரநாராயண ஏரியில ஆதித்த கரிகாலனோட தூதுவனா ஒரு சிம்பிளான மெசஞ்சரா தான் அவனோட சாகச பயணம் தொடங்குது. அந்த பயணத்துல நந்தினியோட மோதிரம், பூங்குழலி, ஆழ்வார்க்கடியான் நம்பின்னு பல எதிர்பாராத உதவிகள் அவனுக்கு கிடைக்குது. பழுவேட்டரையர்கிட்ட இருந்து தப்பிக்க அந்த இருண்ட கருவூல சுரங்கத்தை கடந்து முதல் பெரிய எல்லையை அவன் வெற்றிகரமா தாண்டான். அடுத்து சோதனைகள் கட்டம். இலங்கை பயணத்துல எக்கச்சக்கமான ஆபத்துகள், ஒற்றனா சிறைவாசம்னு நிறைய சவால்களை ஃபேஸ் பண்றான். நடுக்கடல்ல மாபெரும் புயல்ல சிக்கி உயிருக்காக போராடுற அந்த இடம்தான் அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சக்கட்ட சோதனை. ஃபைனலா திரும்புதல் கட்டம். எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு ஹீரோ மாசா திரும்பி வர டைம் இது. இளவரசனை காப்பாத்திட்டு குந்தவையின் ஆர்டர் படி பழையாறைக்கு திரும்பி தன்னிடம் கொடுத்த பொறுப்பை ரொம்ப சரியா செஞ்சு முடிக்கிறான். இந்த கஷ்டமான பயணத்தோட முடிவுல அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? இளவரசி குந்தவையோட காதல் தான். ஆடித்திருநாள்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அவனோட இந்த சிங்கிள் ட்ராக் தான் மொத்த 5 பாகங்களையும் தாங்கி நிக்குது. கதை சொல்றதுல கல்கி ஒரு மாஸ்டர் அப்படிங்கறத வந்தியத்தேவன் கேரக்டர் நமக்கு ரொம்ப ஆணித்தரமா நிரூபிக்குது. இதே மாதிரி வேற எந்த தமிழ் காவிய ஹீரோக்கள் இந்த சீக்ரெட் ஃபார்முலாவை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?